வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். நான் தொடர்ந்து நடிகர் விஜய் அவருடைய கட்சியினுடைய தன்மை குறித்து எல்லா விவாதங்களையும் சொல்கிறது என்னென்னா, இது ஒரு அரசியலுக்கான தன்மையாக இல்லை, ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு ஒழுங்கு இல்லை, ஒரு பேட்டர்ன் இல்லை. அதிமுக, திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், பாஜக அப்படின்னு எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சிக்கான பண்பு இருக்கும். அந்த கட்சியின் கொள்கையோடு நம்ம மாறுபடலாம், முரண்படலாம், உடன்படலாம், பேசலாம், சமராடலாம், விவாதிக்கலாம். ஆனால் இந்த கட்சிக்கு பேட்டனே ரொம்ப ஒரு சினிமாத்தனமாக இருக்குது. ஒரு ஒரு கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கிற ஒரு மனநிலையில் உள்ளவங்க மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு அமைப்பு ஒழுங்கு அந்த கட்சியில் இல்லை. இதைத்தான் நம்ம கட்சிக்கு வெளியே இருந்து சொல்கிறேன். நான் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக இந்த கட்சியினுடைய பேட்டர்ன், நம்ம பாஜகவை விமர்சிக்கிறோம், நாம் தமிழரை விமர்சிக்கிறோம், காங்கிரஸை விமர்சிக்கிறோம்னா அதனுடைய கொள்கை செயல்பாடுலேருந்து நமக்கு மாறுபட்ட கருத்துக்களோடு பேசுகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவங்க இதெல்லாம் செய்யணும், செஞ்சுருக்கணுங்கிற அடிப்படையில் பேசுகிறோம். ஆனால் இந்த கட்சிகிட்ட நீங்கள் இப்படி பேசுகிறது எதுவுமே புரியாது. இன்றைக்கி அவங்க கட்சிக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ இவங்க கட்சி இப்போ தான் தொடங்கியிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக இடைநிலை சாதிகளுக்கு கொடுக்குது, மாவட்ட செயலாளர் பாலிடிக்ஸ் பண்ணுது, அதிகாரத்தை அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க, அதனால் மன்னர் மனநிலை இருக்குது, வாரிசு அரசியலுங்கிறாங்களே. சரி சார், இத்தனை வருஷம் இருக்கிற அந்த கட்சிகள்கிட்ட அந்த குறைபாடுகள்லாம் இருக்குது, மாவட்ட செயலாளர்கள் அதிகாரம் பண்ணுறாங்க, பெரும்பான்மை சாதி, இதெல்லாம் சொல்கிறதுங்க. ஆனால் இதெல்லாம் சொல்வதற்கான தகுதி இந்த கட்சிக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி தொடங்கி கொஞ்ச நாள் கூட ஆகலை, மாவட்ட செயலாளர் போஸ்ட்டுக்கு அடித்து உருண்டுக்கிட்டு கிடக்குறாங்க. எதுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட்டுக்காரன்னு உருண்டுக்கிட்டு இருக்கிற? பவர், அதிகாரம், வெறி. நீ சேவை செய்ய வந்தவனாக இருந்தால் மாவட்ட செயலாளர் போஸ்ட்டுக்கு இவ்வளோ சண்டை எதுக்கு வருது? அப்போ திமுக அதிமுகவில் இடம் கிடைக்காதவங்க, திமுக அதிமுகவில் நம்மளையெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க, அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைங்கிறவங்க, வேறு வழி இல்லாமல் எனக்கு ஒரு அங்கீகாரமோ அடையாளம் வேணும்னு நினைக்கிறவங்க தான் தாவைக்கால சேர போகிறாங்க. பணம் இருக்கிற பார்ட்டியெல்லாம் பணம் கொடுத்து மாவட்ட செயலர் பதவி வாங்குறாங்கிறது கண்கூடாக தெரியுது. ஸோ இது ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி, அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி, எளிய மக்களுக்கான கட்சி என்பது சுத்த பொய்ங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் போஸ்ட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜிதா அப்படிங்கிற ஒரு பெண் நிர்வாகி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மக்கள் நல இயக்கமாக இருந்த காலத்திலிருந்து நான் இருக்கிறேன், மக்கள் நல இயக்கமாக இருந்த காலத்திலேருந்து இந்த கட்சியில் அமைப்பில் இருக்கிறேன். அப்போ இயல்பாக நீங்கள் இது ஒரு அரசியல் அமைப்பாக மாற்றும் போது அந்த காலத்திலேருந்து இருக்கிற என்னை போன்ற தொண்டர்களுக்கு, அடிமட்ட உறுப்பினர்களுக்கு தானே நீங்கள் பொறுப்பு தரணும். ஆனால் வேறு கட்சியிலேருந்து யாராவது வர்றாங்க, பணம் அதிகமாக கொடுத்து வர்றாங்கன்னா உடனே டீல் பேசி அவங்களுக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அப்போ இது என்ன பெரிய சேவை செய்கிற கட்சின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. கேட்குற கேள்வி நியாயம் தானே? கட்சி உன் படத்தை பார்த்து ரசித்து ஆரம்பத்துலேருந்தே உன்னோட ரசிகராக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் திடீர்னு அதிமுகலேருந்து, திமுகலேருந்து, பாமகலேருந்து நாளைக்கு யாராவது புதுசாக வராங்கன்னா அவங்க ஏற்கனவே அந்த கட்சியில் செல்வாக்காக இருந்திருப்பாங்க, அந்த கட்சியில் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு மாவட்ட செயலாளர் பதவி போட்டால் என்ன நியாயம்னு விஜயினுடைய ரசிகை ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க. இதை அவங்க விஜய் நேரில் விஜய்கிட்டே இந்த நியாயத்தை கேட்போம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. விஜயை பார்க்க முடியல, உடனே விஜயோட கார் வருது, காரை மறிக்கிறாங்க. இதெல்லாம் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நடந்தது. நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் ஒரு கல்லூரி பக்கம் போகிறார், பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரியில். அப்போ அவரை பார்த்து ஒரு சில கோரிக்கைகளை கல்லூரியின் மீது வைக்கணும் அப்படின்னு ஒரு லேடி மறிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, முதலமைச்சர் காரம் மறிக்கக்கூடாதுமா, கேஸ் ஆயிரும், பெரிய பிரச்சனை ஆயிரும்னா இல்லை அப்படின்னு அவங்க மறிக்கிறாங்க. அப்படி அவங்க மறிக்கும்போது முதலமைச்சர் எம்ஜிஆர் நிறுத்துங்க, அதே அந்த சின்ன பொண்ணு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு இறங்கி என்னம்மா பிரச்சனைன்னு கேட்கும்போது, கல்லூரியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த கோரிக்கை இருக்குது, நீங்கள் முதலமைச்சராக அதை தீர்க்கணுன்னே கண்டிப்பாக செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இந்த ஒரு சம்பவம். அப்பேற்பட்ட முதலமைச்சர் ஒரு ஓட்டுரிமை கூட இல்லாத ஒரு டிப்ளமோ, ஒரு கல்லூரி +1 +2 படிக்கிறவங்க, ஒரு 18-17 வயது நிரம்பிய ஒரு மாணவிக்கு இறங்கி மரியாதை தர்றாரு. அந்த மாணவி யார் தெரியுமா? இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட திராவிடர் கழகத்தினுடைய பரப்புரை செயலர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள். அப்போ அருள்மொழி போன்றவர்களுக்கு அந்த தைரியம் எங்கேருந்து வருது? அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்கலாம், அதிகார வர்க்கத்திடம் நம் கோரிக்கையை வைக்கலாம். நீங்கள் தானே முதலமைச்சர், என்னுடைய முதலமைச்சர் நீங்கள் தானே, உங்கள்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கேட்கின்ற அந்த போராளி குணம் வழக்கறிஞர் அருள்மொழி அம்மாவுக்கு அந்த இள வயதில் எப்படி வந்தது? எம்ஜிஆர் என்னை ஒன்றும் செய்ய மாட்டார், நான் காரை மறிச்சா காரை அடித்து என்னை தூக்க மாட்டார், ஏன்னா அவர் முதலமைச்சர், அவருடன் விமர்சனம் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண் இப்படி தடுக்கும் போது பண்ண மாட்டார், கேட்கலாங்கிற அந்த துணிச்சல் இந்த ஜனநாயக அமைப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த திமுக அதிமுகங்கிற செட்டப் ஏற்படுத்தியிருக்கு. முதலமைச்சர் காரை மறிக்கலாம், அது ஒரு ஜனநாயக போராட்டம், பத்திரிகையாளர்கள் மறிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஏற்கனவே இந்த கான்செப்ட் இருக்குது. ஒரு வேறு வழியே இல்லைங்க, நாங்கள் முதலமைச்சர் நேரில் பார்த்து இதை சொல்லிடுறோங்கிறப்ப இந்த மாதிரியான வழிமுறைகளை ஜனநாயகத்தில் பண்ணியிருக்கிறாங்க. கட்சிக்கு தொடர்பு ஒரு மாணவி காரை வழிமறித்ததுக்கே இறங்கி கேள்வி கேட்டவர் எம்ஜிஆர். ஆனால் தன்னுடைய சொந்த கட்சி
உங்களை ஒரு மனிதராக தலைவராக ஏற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டு காலம் உங்களுடன் நீ பயணித்தவர். இன்றைக்கி நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிப்பதற்கு அவரும் ஒரு காரணம். இந்த மாதிரி நபர்கள்லாம் உங்களையெல்லாம் தலைவர்னு சொல்லி போஸ்ட் விட்டனால தான் இவர் படத்துக்கு மார்க்கெட் இருக்க போல நினச்சி ஒவ்வொரு முறையும் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கான ரேட்டை ஏற்றுறாங்க. இப்படி கோடி கோடியாக இந்த மாதிரியான பெண்களை ரசிகைகளை வைத்து சம்பாதித்து விட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு தரலைங்கிறப்ப, ஏன் எனக்கு பொறுப்பு தரலைங்கிறப்ப நேரில் பார்த்து இருங்கம்மா அடுத்த தடவை பண்ணிக்கலாம், இல்லை நான் சரி செய்கிறேம்மா அப்படின்னு இறங்கி சொல்லக்கூட இவர் கிடையாது. ஏன்னா இவர் ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. இவர் ஒரு அரசியல் தலைவர் கிடையாது, சினிமா நடிகர். வெயில் வந்தால் ஆப்பிள் ஜூஸ் திறந்தாகணும், குளிர்ச்சுன்னா அவருக்கு உடனே காஃபி கொடுத்தாகணும், இப்படி திரும்பினார்னா ஹேரை ஒருத்தர் சரி செஞ்சாகணும், இப்படி பார்த்தாருன்னா மூக்கில் வேர்வை இருக்குன்னு ஒருத்தர் தடை செஞ்சாகணும். இப்படி தான் வாழ்ந்துருக்காரு. மக்கள் பிரச்சனை என்ன, சாக்கடைனா என்ன, கழிவு நீர்னா என்ன, மழை நீர்னா என்ன, இதுன்னு தெரியாது. போராட்டம் கத்துறதுனா என்னன்னு தெரியாது. கத்துறதுனா விஜய் வாழ்க டிவிக்கேன்னு இப்படி ரசிகர் கத்துறதை கேட்டு கேட்டு அப்படி சுய இன்ப மாதிரி சுயமுகத்திலேயே வாழ்ந்தவங்க. தன்னை நோக்கி ஒருத்தர் கேள்வி கேட்க வராங்கன்னா பயந்துருவாங்க. என்னடா என்ன கேட்டு கேள்விலாம் கேட்க வராங்க, இனிமேல் கேட்டுருவாங்க போலன்னு கேள்வி கேட்பாங்கன்னு பயந்து தான் அவர் ப்ரெஸ்ஸையே சந்திப்பதில்லை. அப்புறம் தான் கட்சிக்காரங்க தன்னை கேள்வி கேட்டால் அவர் ஏற்றுக்குவாரா? ஒரு பெண் என்றும் பார்க்காம அந்த காரை நிப்பாட்டாமல் தள்ளிக்கிட்டே போகிறாருங்க. இதே மாதிரி ஒரு திமுக அமைச்சரோ ஒரு அதிமுக காரரோ பாமகவோ பண்ணியிருந்தா அன்றைக்கி பெரிய நியூஸு. அதிகார வர்க்கம் எதேச்சதிகாரம் என்ன வேணாலும் செய்யுமா பாருங்கள், திமுகவின் முகத்திரையை அதிமுக திராவிட கட்சிகள் பண்பு அது இதுன்னு போட்டு வலதுசாரி பத்திரிகை கிழிச்சிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு பெண் நிர்வாகி சொந்த கட்சிக்காரங்க காரை மறிக்கிறாங்க, காரை தள்ளிக்கிட்டே டக்குன்னு நிப்பாட்டிட்டு இறங்கி நிற்கலாம்லங்க. ஏங்க உங்கள் கட்சிக்காரங்க தாங்க சுற்றி இருக்கிறாங்க. உங்கள் கட்சிக்காரங்க உங்களை ஒரு ஆளாக உங்களை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இறங்கி நின்று நிற்கிதுன்னா நீங்கள் இறங்கி நின்று என்ன என்ன மேடம் பிரச்சனை? நீங்கள் இறங்கி நின்றுருந்தா அந்த பொண்ணு உங்கள் காலில் விழுந்திருக்கும். தலைவா அப்படி நடக்குது தலைவான், சரிம்மா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாமான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஏறி இருக்கலாம். அப்படியே காரை நிறுத்தாமல் அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறீங்க, விட்டா அடித்து தூக்குடா அப்படின்னு கூட. ஏன்னா உண்மையிலேயே இவங்களாம் அப்படிப்பட்ட ஆட்கள் தான். ஏசி டென்ஷன் ஆகுது, வேர்க்குது, யாராவேன் அப்படின்னு சண்டைக்கொழியில் வில்லன்னு சொல்லுவான் தெரியுமா? சண்டைக்கொழி படத்தில் யாராவேன் கார் அடித்து தூக்குடா குழந்தையாவது ஆடாது அப்படின்னு வெளியே பார்த்தோட சிரிப்பான், எப்படி இருக்கீங்க பார்த்து இருந்துக்கோனா அப்படின்னு. இவர்கள்லாம் உண்மையில் இப்படி ஒரு பூர்ஷவா பணக்காரத்தனமான சில்வர் ஸ்பூன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அந்த நடிகர் விஜய் போன்றவர்கள் தான். காரை விட்டு வெளியே இறங்கி வெயிலில் நிற்க முடியாதுங்க அவரால். அது க்ரௌடு பக்கத்தில் வந்துட்டு அவருக்கு பயப்படுவார், எவனா கிள்ளி வச்சுட்டானா. சீரியஸாக இவங்களாம் மக்களுக்காக உழைக்கிறவங்க கிடையாது, மக்கள் கூட்டத்தை பார்த்து பயப்படுறவங்க. கூட்டமாக மக்களுக்கு உழைக்கிற கூட்டம் கிடையாது. இவங்க கோரிக்கை வைக்கிற கூட்டம் கிடையாது. பேரணினா என்னன்னு தெரியாது, ஆர்ப்பாட்டம்னா என்னன்னு தெரியாது, போராட்டம்னா என்னன்னு தெரியாது, இப்படி சொந்த கட்சிக்காரன் உட்கட்சி பூசல்னா என்னன்னு தெரியாது. இது எல்லாத்தையும் பார்த்து தான் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா, காமராஜர்லாம் வளர்ந்தாங்க. இப்போ விஜய்க்கு இதெல்லாம் என்னன்னு, விஜய்க்கு என்ன தெரியும்னா தன்னை எல்லாரும் வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஐயா நீங்கள் தான் தமிழ்நாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இவர் தான் தன்னை தூய சக்தி என்கிறார். தன்னுடைய சொந்த கட்சி பெண் மாவட்ட நிர்வாகியை காரில் அடித்து தூக்குற மாதிரி போகிறாரே இவர் தான். காரை நிறுத்தாதரா, அடித்து தூக்குடா, காரை விட்டு இறங்கவே இல்லை, போயிட்டே இருக்கிறார். உட்கட்சி பூசல் இருக்கிற அளவு தான் உங்கள் கட்சி இருக்குது. கட்சியே இந்த லெவலில் தான் இருக்குது. இதில் இவங்க திமுக மற்ற கட்சிகளை பார்த்து விமர்சிக்கிறாங்க. அந்த கட்சியில் உட்கட்சி பூசல், வாரிசு அரசியல், மாவட்ட செயலாளருக்கு அடிச்சுக்கிறாங்கன்னா அந்த கட்சி 75 ஆண்டுகால கட்சியிலேயே அது நடக்குது. சரி, கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் கூட முழுசாகலை, உங்கள் கட்சிக்கு எதுக்கு சார் கவுன்சிலர் கூட ஆகாத கட்சியில் இவ்வளோ போட்டி நடக்குது மாவட்ட செயலாளருக்கு? அப்போ அங்கே மாவட்ட செயலாளர் அப்படி இருக்கிறான்னா ஊழல் கட்சிங்கிறீங்க. அப்போ இந்த கட்சி என்ன கட்சி? பணம் வாங்கிட்டு மாவட்ட செயலாளர் போகிறதுக்கு இவ்வளோ போட்டி நடக்குதே. ஏன் அந்த அதிகாரம் வேணும்னு ஏன் நினைக்கிறாங்க? அது ஒரு தொடங்கும் போதே அதிகார வெறி பிடிச்ச கட்சியாக இருக்கே. சரி, ஒரு பெண் நிர்வாகி வராங்க, அதை இறங்கி என்ன ஏதுன்னு இறங்கி அவங்கள ஒரு கையை கொடுத்து இருமா என்ன பிரச்சனைமா, என்னது தெரியல, கிடைக்கும் எங்கேம்மா போயிடும், நம்ம கட்சி தானம்மா, யாருமா, நான் பேசுகிறேன் அவ்வளோதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் போடுங்க, விளக்கம் தாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுங்க. ஒரு காரை மறித்து உங்கள் கட்சி பெண் நிர்வாகி வந்து அடித்து தூக்குற மாதிரி பேசுகிறீங்க. அதனால தான் இவருடைய கேரக்டரை நேற்று ஒரு நெல்லையில் ஒரு பேராரையர் ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் சொல்லியிருக்காரு. விஜய் மாதிரியே அப்படி கையை வச்சுலாம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே 41 பேரை கொன்ன கொலகாரணி ஓம் பின்னாடி சிறுபான்மையினர் வருவாங்களா? இதை நாம சொல்லலை, அவருக்கு சொல்லியிருக்காரு. 41 பேரை நீ கொண்டிருக்கேன்னு நெல்லை பேராயர் இப்படி கையை வச்சு அவர் சொல்லியிருக்கார். இதை கேட்டால் சிபிஐ வழக்கு இருக்கட்டும், மக்கள் அந்த கரூர் சம்பவம் குறித்து ஒரு கிறிஸ்துவ பேராரியர் சொல்லியிருக்காரு. 41 பேரை நீங்கள் கொண்டிருக்கீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை காரை அடித்து தூக்குற மாதிரி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. காரை விட்டு கூட இறங்க மனசு இல்லை. நான் சொல்ல வருவது இதுதான், நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாகவே இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை மக்கள் மத்தியில். மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், இது வெறும் பதவி இல்லை, பொறுப்பும் கூட. இப்படி தான் கட்சிகள் இயங்குது. ஒரு பிரச்சனை மக்கள்னா என்ன, ஒரு தலைவர் இருப்பாங்க, 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க, 3ஆம் கட்ட தலைவர் இருப்பாங்க,
ஒரு பிரச்சனை எப்படி அணுகிறது, எதுக்கு முதலமைச்சர் வருவார், எதுக்கு கட்சி தலைவரே வருவார், எதுக்கு பொதுச் செயலாளர் அறிக்கை விடுவார், இப்படியெல்லாம் உண்டு. இப்படியெல்லாம் வரையறைகளுடன் தமிழ்நாட்டில் கட்சிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஜனநாயக பண்பு இருக்குது. இதில் நம்ம விமர்சனங்களை வைக்கிறோம். தலித்துகளுக்கு இடமில்லை, சிறுபான்மையினருக்கு இடமில்லை, பெண்களுக்கு அதிகாரம் வேணும். கண்டிப்பாக அதெல்லாம் கேட்கணும், பேசணும். ஆனால் இதையெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக நான் வரேன்னு சொல்லக்கூடிய உங்கள் கட்சி பெண்கள் விஷயத்துலேயும் மோசமாக இருக்குது. பாலியல் சீண்டல், பாலியல் வழக்குகள்லாம் இப்போயே உங்கள் கட்சியில் வர ஆரம்பிச்சிருச்சு. பாஜக மாதிரி கட்சியில் வருதுன்னா அது இப்போ பெரிய கட்சி, இத்தனை வருஷம் இருக்கிற கட்சியில் இப்படி 4-5 ஏகப்பட்ட கேஸ் வருதுன்னா உங்கள் கட்சி தொடங்கும் போதே பாலியல் வழக்கு கேஸில் வருது. அதுக்கு காரணம் யாருன்னா திமுக காரணம்னு அந்த அம்மா பேட்டி கொடுத்து அது காமெடியாக போயிடுச்சு. ஸோ இப்போ காரில் மறிக்க வந்தாங்களே, இதுவும் திமுக லேடி, அவங்க தாவைக்கா லேடி இல்லையா? அப்படி சொன்னாலும் சொல்லுவீங்க திமுக ஒரு லேடியை செட்டப் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னு. அவங்க ஏதோ தூத்துக்குடி அஜிதாவாம் தொடர்ச்சியாக கட்சியில் இருக்கிறாங்களாம். ஸோ இப்படி பெண்களை, சொந்த கட்சி பெண்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக, சொந்த ரசிகர்களை அவமானப்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக இவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இவர் ஒரு பகட்டான நடிகர், ஒரு பணக்காரங்கிற அந்த கான்செப்டை தாண்டி மக்களுக்கான தலைவர், ஒரு அரசியல் தலைவர், ஒரு பொலிட்டிக்கல் எலமெண்ட்டுங்கிற கான்செப்டுக்குள்ளேயே இவர் வரவில்லை என்பதைத்தான் காண்பிக்குது. அந்த கோபத்தை தான் அந்த கிறிஸ்தவ பேராரியர் சொல்லியிருக்காரு. 41 பேரை கொண்டுட்டியே அப்படிங்கிற கோபத்தில் அவர் வெளிப்படுத்தியிருக்காருங்கிற அந்த உண்மையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தான். நன்றி.